அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். போன வீடியோல நாம ஆட்டுக்கல் சூப்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதை ரெகுலரா குடிக்கும்போது என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்தோம். அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு ஆட்டுக்கல் சூப்ல இருக்கிற நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா, என்ன சூப்பு குடிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான கிழங்கு வகை இருக்கு. அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். இந்த படத்த பாருங்க. டார்க் கலர்ல கொஞ்சம் கிழங்கோட அந்த சின்ன சின்ன வேர்கள் ஆட்டுக்கால்ல இருக்கிற முடி மாதிரியே பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கிறதுனால, இந்த கிழங்க ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்க தோல சீவிட்டு நல்லா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு, நீங்க சூப்பு ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, ஆட்டுக்கால் சூப்ல கிடைக்கக்கூடிய அதே சுவை கிடைக்கும். சுவை மட்டும் இல்லாம, பயன்களும் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் எல்லாமே கிடைக்கும். மூட்டு வலிக்கு நல்லது, எலும்பு உறுதியாகும், வயசானவங்களுக்கு வரக்கூடிய எலும்பு தேய்மான பிரச்சனை வராம இருக்கும். இது மாதிரி பல்வேறு வகையான நன்மைகள் இருக்கு. ஆனா, இதுல இருக்கிற பிராக்டிகல் டிஃபிகல்டி என்ன அப்படின்னா, இந்த கிழங்கு மலைப்பகுதியில மட்டும் தான் விளையும். கொல்லிமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை இது மாதிரி மலைகள்ல மட்டுமே தான் இந்த கிழங்கு விளையும். பொதுவா எல்லா ஊர்லயும் கிடைக்காது. ஸோ நம்ம ஆட்டுக்கால் சூப்போட நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிழங்க ரெகுலரா சாப்பிட முடியாது. அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கு. அதுதான் அகத்தி கீரை சூப். பொதுவாவே கீரைகள்ல கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து எல்லாமே அதிகமா இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த அகத்தி கீரையில பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கீரைகள்ல இருக்கிறத விட 2, 3 மடங்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. அதனால தான் நீங்க ரெகுலரா இந்த அகத்திக்கீரை சூப்பு குடிக்கும்போது, ஆட்டுக்கால் சூப்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அகத்திக்கீரை சூப்பு செய்யும்போது, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ரொட்டீனா வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு, அகத்திக்கீரை கழுவி அதுல போட்டு வதக்கி தண்ணீய விட்டு கொதிக்க விடும்போது, ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். எதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னா, கொதிக்க கொதிக்க தான் இந்த அகத்திக்கீரையில இருக்கிற சத்துக்கள் மொத்தமும் இந்த தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நான் ஏற்கனவே போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க சூப்பு ப்ரிப்பேர் பண்ணும்போது, அதுல இருக்கிற சத்துக்கள் தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த தண்ணிய வடிகட்டி குடிக்கும்போது, அதுல இருக்கிற சத்துக்கள் நம்மளோட ஜீரண மண்டலத்துல சீக்கிரமா டைஜஷன் ஆயிடும். அது மட்டும் இல்லாம சத்துக்களோட பெரும்பகுதி நம்ம குடல் ஈஸியா உறிஞ்சிடும். எவ்வளவுக்கு எவ்வளோ நேரம் நீங்க அத கொதிக்க வைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அதுல இருக்கிற சத்துக்கள் இந்த தண்ணிக்கு வரும். இந்த கீரைய கொதிக்க வைக்கிறதுல இன்னொரு நன்மை இருக்கு. அதாவது கீரைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வேதிப்பொருட்கள் இருக்கு. பொதுவா பெரும்பாலான காய்கறிகள் மற்றும் கீரைகள்ல இந்த ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம குடல்ல டைஜஷன் ஆயிட்டு, அதுல இருக்கிற சத்துக்கள நம்ம உடம்பு உறிஞ்சாம தடுக்கும். எந்த அளவுக்கு ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு சத்துக்கள் நம்ம உடம்புல சரியா சேராது. ஆனா, கொதிக்க வைக்கும்போது, இந்த கீரையில இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நீங்க கொதிக்க வைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அதுல இருக்கிற ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் குறைஞ்சிரும். சத்துக்கள் அதிகமாகும். ஸோ நீங்க அத வடிகட்டி குடிக்கும்போது, உங்க உடம்புக்கு அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கும். அதனால நீங்க மினிமம் 1 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரம் வரைக்கும் சிம்மிலேயே கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, அதுல இருந்து உங்களுக்கு நெறைய சத்துக்கள் கிடைக்கும். ரெகுலரா அகத்திக்கீரை சூப்பு குடிக்கிறதுனால எலும்புகள் உறுதியாகும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்திக்கீரையில கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் இது மாதிரி பல்வேறு வகையான தாது உப்புக்கள் நிறைய இருக்கு. அத நல்லா கொதிக்க வச்சு சூப்பா குடிக்கும்போது, அதுல இருக்கிற தாது உப்புக்கள்ல பெரும்பகுதி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய எலும்புகள் உறுதியாகும். ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் அதிகமாகாம தடுக்க முடியும். வயசு ஆகும்போது வரக்கூடிய எலும்பு தேய்மானம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு கால்ல எலும்பு முறிஞ்சிருக்கு அப்படின்னாலும், நீங்க ரெகுலரா அந்த அகத்திக்கீரை சூப்பு குடிக்கும்போது எலும்பு சீக்கிரமா கூடும். அடுத்ததா அகத்திக்கீரை சூப்பு குடிக்கிறது குடலோட செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குடல்ல புண்ணு இருக்கிறவங்களுக்கு அந்த புண்ணு ஆத்தும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலம் ஃப்ரீயா போறதுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அகத்திக்கீரை சூப்பு குடிக்கும்போது அவங்களுக்கான அறிகுறிகள் கண்ட்ரோல் ஆகும். மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும். உடல் சூடு குறையும். உடல் எடை குறையறதுல அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இது மாதிரி அகத்திக்கீரை சூப் குடிக்கிறதுனால பல்வேறு வகையான நன்மைகள் இருக்கு. இந்த கீரை சூப்ல பார்த்தீங்க அப்படின்னா, கீரை, வெங்காயம், தக்காளி இது மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருக்கும். அது கூட மிளகு, பூண்டு, மஞ்சள் மாதிரியான நம்ம ஸ்பைசஸும் ஆட் பண்ணுவோம். அது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் நெறைய இருக்கு. ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் நெறைய இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன குறைக்கும். இந்த இன்ஃப்ளமேஷன் ரொம்ப நாளைக்கு வந்து அதாவது வருஷக்கணக்குல வந்து நம்ம உடம்புல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பல்வேறு வகையான வியாதிகள் வரும். அல்சீமர்ஸ் வியாதி, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை வியாதி, மூட்டு தேய்மானம் இது மாரி பல்வேறு வியாதிகள வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கும்போது, இந்த வியாதிகள் வராம நம்ம வந்து தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கீரையில வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான வைட்டமின்கள் இருக்கிறதுனால, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராம இருக்கும். ஸோ சுருக்கமா சொல்லணும் அப்டின்னா, எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும், ஜீரண மண்டலத்தோட சரியான செயல்பாட்டுக்கும் வந்து ஆட்டுக்கால் சூப்பு ரெகுலரா குடிக்கிறது நல்லது. நீங்க வந்து அசைவம் சாப்பிட மாட்டீங்க அப்டின்னா, எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய அகத்திக்கீரை சூப்பு வந்து குடிக்கலாம். அதே சமயம் நீங்க வந்து இந்த அகத்திக்கீரை சூப்பு குடிக்கும்போது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ரெகுலரா வந்து மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சித்த மருந்துகளோ, இல்லன்னா வந்து அலோபதி மருந்துகளோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அந்த மருந்து சாப்பிடுற நேரத்துல வந்து அகத்திக்கீரை சூப்பு குடிக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க சாப்பிடுற மருந்தோட செயல்திறன வந்து இந்த சூப்ல இருக்கிற சில வேதிப்பொருட்கள் தடுத்துரும். ஸோ, மருந்து சரியா வேலை செய்யாது. மத்தபடி ரெகுலர் பேசிஸ்ல நீங்க வந்து வாரத்துக்கு 1 நாளோ, 2 நாளோ இந்த அகத்திக்கீரை சூப் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களோட எலும்புகள் வந்து உறுதியாகும். எலும்புகளோட உறுதித்தன்மை மட்டும் இல்லாம, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த நன்மைகள் எல்லாமே வந்து கிடைக்கும். வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.